திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 809, அதிகாரம் பழைமை. சீவக சிந்தாமணியில் கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. ராசமாபுரத்தில் சீதத்தன் என்னும் வணிகர் இருந்தார். அவர் கடல் கடந்து சென்று வாணிகம் செய்து நிறைய பொன்னையும் பொருளையும் கொண்டு வருகின்ற பொழுது திடீரென கடலிலே அவர் சுற்றி வளைக்கப்பட்டார். அவரையும் அவருக்கு துணையாய் வந்த எவரையும் சிறு காயப்படுத்தாமல் சில வீரர்கள் சிறைப்பிடித்தனர். நமது பொருளையும் கொள்ளையடிக்கவில்லை, நம்மையும் தாக்கவில்லை, பிறகு ஏன் நம்மை கைது செய்து பல்லக்கில் அழைத்து செல்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் சீதத்தன். அந்த பல்லக்கு கலுழவேகன் என்கின்ற மன்னரின் அரண்மனையை அடைந்தது. மன்னர் ஓடோடி வந்து இவரை வரவேற்று தனது அரியாசனத்து அருகிலேயே அமர வைத்து விருந்தளித்தார். தனது தந்தையும் இவரது தந்தையும் நட்பாய் இருந்ததையும் அவர்களது நலன் விசாரித்தும் குழந்தை பருவத்தில் இவர்கள் இருவரும் ஒன்றாக பழகியதையும் நினைவு கூர்ந்தார். அடிக்கடி சீதத்தனுக்கு தான் கடிதம் எழுதி தன்னை நேரில் வந்து சந்திக்க சொன்னதையும் பலமுறை அழைத்தும் வராததால் நட்பின் மிகுதியால் நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு பழைய நட்பினை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை கண்காணித்து இப்படி அழைத்து வர சொன்னதாக கூறினார். நட்பினை புதுப்பிக்கும் அரக்க வேந்தன் கலுழவேகன் அன்பின் அடையாளம். நல்ல நட்பினை என்றும் விடாது நட்போடு இணங்கி இருப்பவரை உலகம் விரும்பும் என்பதைத்தான் கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நல்ல நட்பினை புதுப்பிப்போம், நாளை உலகம் நம்மை பதிப்பிக்கும்.